இந்த கோவில்ல எருமையோட முதுக தான் சிவனா எல்லாரும் வணங்கிட்டு இருக்காங்க. ஆமா, இந்த கோவில்ல வந்து அதிக பனிமூட்டம் இயற்கை சூழ்நிலையின் காரணமாக ஏப்ரல் டு அந்த தீபாவளி மாசம் வரைக்கும் தான் இந்த கோயிலை திறந்து வைப்பாங்க. இந்த கோயில ஏன் அந்த எருமையோட முதுக சிவனா வணங்குறாங்கன்னா, அந்த காலத்துல பஞ்சபாண்டவர்கள் தன்னோட குடும்பத்தில் இருக்கிற ஆட்களை கொண்டதன் காரணமாக அவங்களுக்கு பாவம் பிடிச்சிரும். அந்த பாவம் விளங்குறதுக்கு பல இடத்துக்கு சிவனை நோக்கி பயணம் பண்ணுவாங்க. ஸோ பல இடத்துக்கு போயிட்டு எங்கேயுமே சிவன் காட்சி தராம கடைசி அந்த கேதார்நாத்துக்கு வருவாங்க. அப்படி கேதார்நாத்துக்கு வரும்போது அங்க ஒரு எருமை இருக்கும். ஸோ அந்த எருமை காலில் அந்த சலங்கு இருக்கும். ஸோ அந்த சலங்கையை பார்த்துட்டு பஞ்சபாண்டவர்கள் இதை தான் சிவனா இருக்குன்னு சொல்லிட்டு அங்க போய் அந்த எருமை மாட்டை வணங்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க நினைச்சது சரியானா போச்சு. ஏன்னா அதுதான் சிவனா வந்திருக்காங்க. இந்த பஞ்சபாண்டவர்களை சோதிக்கிறதுக்காக எருமையா சிவன் வந்திருக்காரு. பீமன் போய் அந்த எருமையை தொட்டு வணங்குறாங்க. வணங்கும் பொழுது அப்ப அந்த எருமை முழுசா தெரியல, அது அப்படியே மண்ணில் பதிஞ்சு அந்த எருமையோட முதுகு மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு. அப்ப அந்த இடத்துல ஒரு பின்னாடி வந்து பேக்ரவுண்ட் வாய்ஸ் கேட்டிருக்கு. அதுல வந்து இப்படி முதுகு பகுதி மட்டும் இருக்கிற என்ன வந்து நீங்க எல்லாம் வணங்கலாம், இந்த ஊர் மக்கள் எல்லாம் வணங்கலாம், அவங்களாம் பாதுகாப்பேன் அப்படின்னு சிவன் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த பஞ்சபாண்டவர்கள் அவங்களோட அந்த பாவம் முழுமையா போகிறதுக்கு நேபாள அந்த பசுபதிநாத் கோயிலுக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு போய் நீங்க என்ன வணங்கலாம், நாங்க பஞ்சமுகத்தோட இருக்கிறேன். அதன் பிறகுதான் இந்த கேதார்நாத் கோயில் மிகப்பெரிய அளவில் ஃபேமஸ் ஆகுது. ஸோ எல்லா மக்களும் வந்து வணங்கிட்டு இருக்காங்க.